ஆழ்வள்ளிக்கிழங்கு வடை சுட போகிறோம் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா பாருங்கள் ஆழ்வள்ளிக்கிழங்கும் துவரம்பருப்பும் ஊற வச்சு அரைச்சி வச்சுனாச்சு. ஆழ்வள்ளிக்கிழங்குல வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஒன்றா வடைக்கு என்ன சேர்க்கணும் அதேமாரி சேர்த்துக்கணும். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும்னா போட்டுக்குங்க. பெருங்காயம் இது இப்போ நாம் பெரிய குண்டால போட்டு பிசைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உப்பும் ஆழ்வள்ளிக்கிழங்க வேக வச்சு போட்டுறாதீங்க. பச்சையாகவே ஆழ்வள்ளிக்கிழங்க நைஸாக தூள் பண்ணி அரைச்சிக்குங்க. துருவிட்டு அரைச்சிக்குங்க. உப்பு போட்டு பிசைஞ்சாச்சு.